இறை அருளுடனும் குரு அருளுடனும் இந்த பதிவை நான் இப்போ போடுறேன். இது ஆண்டவன் பிச்சை அம்மாளோட சரித்திரத்தில் அவ வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஏற்கனவே நம்ம ஆண்டவன் பிச்சை அம்மாளோட சரித்திரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் நான் அனுப்புகிறேன். இதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். ஒரு சமயம் ஆண்டவன் பிச்சை அம்மாள் திருவண்ணாமலை கோவிலுக்கு கொஞ்சம் பேரோட போறா. அப்ப ராத்திரி மணி ஆயிடுறது, கோவில் பூட்டிடுறா. அப்ப கொஞ்சம் பேர் மட்டும் அம்மாவோட கூட இருக்கா. எப்படியாவது ஜன்னல் வழியா ஏதாவது கொஞ்சமாவது தரிசனம் கிடைக்கும்னு நினைச்சுன்னு கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு சிறுவன் அம்மா கூட இருந்தவா எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு தரிசனம் பண்ண வச்சு அனுப்பி விடுறான். அம்மாவை மட்டும் கூட்டின்னு போயிட்டு ஒரு தூண் கிட்டக்க அம்மாவை நிறுத்தி, இந்த தூண்லேருந்து நான் வெளியில அருணகிரிநாதருக்கு தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த சிறுவனோட பேர் தண்டபாணி. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டபோது தண்டபாணி அப்படின்னு சொல்றான். அப்ப கூட யாருக்கும் எந்த ஒரு வேற மாதிரியான சிந்தனை எதுவும் இல்லை. தரிசனம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் கோவிலுக்கு வெளியில மறுநாளைக்கு பகவான் ரமணர் அவரை தரிசிக்கிறதுக்காக போகும்போது பகவான் ரமணர் ஆண்டவன் பிச்சை அம்மாள் கிட்ட கேட்குறார், என்ன நேத்திக்கு தண்டபாணி தரிசனம் கிடைச்சதோ அப்படின்னு கேட்குறார். அப்பதான் ஆண்டவன் பிச்சை அம்மாளுக்கு நேத்திக்கு வந்த சிறுவன் முருகர் தான் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதம் ஆறுது. அதோடு இல்லாமல் கோவில் சிப்பந்திகள் கிட்ட மறுநாளைக்கு கேட்குறா, நீங்க கோவில் பூட்டி இருந்ததா சொன்னேன், ஆனால் நேத்திக்கு ஒரு பையன் தண்டபாணிங்கிற பேரோட எங்களை எல்லா இடமும் சுற்றி காமிச்சான், சன்னதியெல்லாம் திறந்து காமிச்சான் சொல்லும்போது கோவில் அதிகாரிகள்லாம் சொல்றா, அந்த மாதிரி ஒரு பையன் வேலையிலே இல்லைன்னு சொல்றா. அப்ப அந்த தூண்லேருந்து அருணகிரிநாதருக்காக எதுக்கு வந்தார் முருகன் அப்படிங்கிற அந்த கதையைத்தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் எல்லாம் எழுதியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் உலகளவில் எல்லாருக்கும் தெரியும். அவர் வாழ்ந்த காலத்துல அந்த நாட்டை ஆண்ட ராஜா ஒருத்தன் இருந்தான். அவனோட பேரு பிரபுட தேவராயா அப்படின்னு பேரு. அவன் அருணகிரிநாதரை பத்தி கேள்விப்பட்டு, அவரோட புலமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்க ஆசைப்படுறான். சொல்லி அனுப்புறான், ஆட்களை அனுப்புறான். ஆனா அவர் அருணகிரிநாதர் எனக்கு வெளி உலகத்துல நாட்டம் இல்லை அப்படின்னு வர மறுத்துடுறார். அதனால ராஜாவே அருணகிரிநாதரை கூட்டிட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு, வசிக்கும் இடத்துல மாளிகைக்கு கூட்டின்னு போறார். அப்ப ஏற்கனவே ராஜா கிட்ட ஒரு ஆஸ்தான புலவர் ஒருத்தர் இருக்கார். அவரோட பேர் சம்பந்தாண்டான் அப்படின்னு பேர். அந்த சம்பந்தாண்டான்கிறவர் காளி உபாசகர். அவர் இந்த அருணகிரிநாதரை ராஜா கூட்டின்னு வரதை பார்த்துட்டு, ராஜா அவனுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவருக்கு அவர் மேல பொறாம வந்துடுறது. அருணகிரிநாதர் மேல சம்பந்தாண்டானுக்கு பொறாம வந்துடுறது. அப்படி யோசிச்சுட்டு ராஜா கிட்ட போயிட்டு, ராஜா எனக்கும் அவருக்கும் ஒரு போட்டி வைக்கலாம், எங்க 2 பேரோட இஷ்ட தெய்வத்தைய நாங்க கூப்பிடுவோம், யாரோட இஷ்ட தெய்வத்தை வராளோ அவ இந்த பந்தயத்தை ஜெயிக்கிறா, யாரோட இஷ்ட தெய்வத்தை வரலையோ அவ இந்த பந்தயத்துல தோத்து பந்தாத்தும் அவ நாட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ராஜா கிட்ட விவரிக்கிறான். ராஜா உடனே அதுக்கு ஒத்துக்கிறார். உடனே அருணகிரிநாதரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னோட இஷ்ட தெய்வத்தையை நீ கூப்பிடு, சம்பந்தாண்டான் அவனோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவான் அப்படின்னு அந்த போட்டி ஆரம்பிக்கிறது. சம்பந்தாண்டான் காளி உபாசகர், அருணகிரிநாதர் முருகர் உபாசகர். 2 பேருமே இந்த போட்டியில கலந்துட்டு, அருணகிரிநாதருக்கு என்ன ஆசை அப்படின்னா, முருகர் வந்தார்னா இந்த ராஜாவை வாழ்த்துவார் இல்லையா, ராஜாக்கு ஆசி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கு அருணகிரிநாதருக்கு. போட்டி ஆரம்பிக்கிறது. இப்ப சம்பந்தாண்டான் காளியை கூப்பிட ஆரம்பிச்சுடுறான். காளியை கூப்பிட்டு பார்க்கறான், காளி வரமாட்டேங்கிறா. ஏன் வரமாட்டேங்கிறான்னு யோசிக்கும் போது, காளிக்கும் சம்பந்தாண்டானுக்கும் என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னா, 12 வருஷம் வரைக்கும் தான் காளி சம்பந்தாண்டான் கூப்பிட்டா வருவோம். ஆக்சுவலா நேத்திக்கே ஒரு நாளைக்கு முன்னாடியே 12 வருஷம் முடிஞ்சு போயிடுறது. அதனால காளி வரதில்லை. சம்பந்தாண்டான் உடனே காளி கிட்ட வேண்டிக்கிறார்,
நீ வரல சரி, ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள் நான் விடுக்கிறேன். நீ வந்து முருகப்பெருமான் வந்து வெளியில வராத உன்னோட மடியில உட்காத்தி வச்சுக்கோ. அவர் வந்து வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பந்தாண்டான் வேண்டிக்கிறார். அப்ப காளி வந்து முருகப்பெருமான மடியில உட்காத்தி வச்சுக்கிறா. இப்ப அருணகிரிநாதர் முருகர் மேல பாட ஆரம்பிக்கிறார். திருப்புகழ் பாடுறார். பாட ஆரம்பிச்ச உடனே பார்த்தா முருகர் வருதில்ல. முருகர் தான் காளி வச்சுட்டு இருக்காளே, மடியில உட்காத்தி வச்சுட்டு இருக்காளே, எப்படி வருவார் அவர்? அப்ப வேற திருப்புகழ் வந்து பாடுறார். மயில் வந்து ஆட ஆரம்பிக்கிறது. அப்ப கொஞ்சமா வந்து காளியோட கால் விலகின உடனே முருகப்பெருமான் இந்த மயில்ல ஏறி நேர திருவண்ணாமலையில ஒரு தூண்ல இறங்கி அந்த தூணை பிளந்துண்டு அங்க இருக்கிறவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதா நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்கிறது. இந்த கதை வந்து எதுக்காக சொல்ல வேண்டி வந்தது அப்படின்னா, அந்த சிறுவன் தண்டபாணி ஆண்டவன் பிச்சை அம்மாள் கிட்ட ஒரு தூணை காட்டி, இந்த தூண்லேருந்து நான் அருணகிரிநாதருக்காக வந்தேன்னு சொல்றான் இல்லையா? அதனால அருணகிரிநாதருக்காக எதுக்காக வந்தார் அவர் அப்படிங்கிற கதையை சொல்றதுக்காக இந்த பதிவு நான் போட்டேன். இப்ப அந்த முருகன் தரிசனம் ஆன உடனே, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆன உடனே அந்த ஒளி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால அந்த ராஜா பிரபுட தேவராயருக்கு கண்ணு போயிடுறது. அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் அதுக்கு கண்ணு தேவையா போகணுங்கிறதுக்காக அவர் வந்து என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறார் அப்படிங்கிறதுலாம் அந்த கதை தொடர்றது. ஆனா இந்த சமயத்துல ஆண்டவன் பிச்சைக்காக இந்த தண்டபாணி சொன்னதுக்காக இந்த கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ரசிச்சோம். இது மாதிரி வேற சில பதிவுகளோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த கதையோட ஆண்டவன் பிச்சை சரிதத்தை முழுசா கேட்கணுங்கிறவாளுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிங்க் கண்டிப்பா கொடுக்குறேன் இந்த பதிவோட. நீங்க கேட்டு முழு கதையை தெரிஞ்சுக்கலாம்.